லெசன் இன்னைக்கு எங்கள் தமிழ் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற புக்களை தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? இதோட மறுபடி வினாக்களை பார்க்கலாம். இங்கே பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரலாகும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வானொலி. இது பாருங்கள், குருவினா தமிழ் மொழியை பண்புகளாக நாமக்கல் கவிஞர் கூறுவன யாவை? இங்கே பாருங்க, பாடல் பொருள் எடுத்துக்கோங்க. நம் தாய்மொழியாம் தமிழ்மொழி அருள்நெறிகள் நிரம்பிய அறிவை தருகிறது. அதுவே தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்மொழியை கற்றவற்றின் இயல்புகளை எழுதுக. பார்க்கலாமா? அதே பாடல் பொருள் எடுத்துக்கோங்க. தமிழ் மொழியை கற்றோர் பொருள் பெறுவதற்காக யாரையும் இகழ்ந்து பேச மாட்டார். தம்மை கூட்டாதவரையும் இகழ்ந்து பேச மாட்டார். ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்து சிறுவினா, எங்கள் தமிழ் பாடலில் நாமக்கல் கவிஞர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. அதே பக்கம் பாடல் பொருளில் இருந்து இங்கே தேன் போன்ற மொழி ஆகும். அது வர ஃபுல்லாக எழுதாங்க நீங்கள். ஓகே, பாய். உங்களுக்காக ஒருத்தர் தமிழ் மொழி பாட்டை வாசிக்கலாம் வாங்க. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. கொல்லா விரதம் புரியாத, கொள்கை பொய்யா தெரியாது. எல்லா மனிதரும் அன்புறவே, என்றும் இசைந்திடும் அன்பரவே. அன்பும் மரமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம். இந்த பாட்டை எழுதுகிறவர் தான். இவர் பேர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் இந்த பாட்டை எழுதியவர். நன்றி.